Kannan Ravi Group வழங்கும் Touring Talkies Frame and Fame Awards 2026 powered by Puma Shirts and Dhotis, Naturals, GT Holidays and Dr. MGR University. Co-presented by Super App, The Co-Being and Pothys, print partner The Hindu, theatrical partner ANR Cube Vertical Production, radio partner Hello FM, printing partner RS Graphics, refreshment partner Sri Krishna Sweets, PR partner V4U, photography Wonder Visuals, hospitality partner Park Ilanza and medical partner Apollo Hospitals. Kannan Ravi Group வழங்கும் Touring Talkies Frame and Fame Awards 2026. ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான். GT Holidays, South India's #1 travel brand. இந்த நிகழ்ச்சியை பற்றி 2 வார்த்தை சொல்லணும். ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட்ஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த பத்திரிகையாளர், எழுத்தாளர், திரைப்பட தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் சித்ராரட்சமணனுக்கு தான் நம்ம எல்லாருமே தேங்க் பண்ணோம். அவர் 1970 ஸ்நேகிதிங்கிற படத்துக்கு பிஆர்ஓவை ஆரம்பித்து 100 படங்களுக்கு மேலே பிஆர்ஓவை வேலை பார்த்தாரு. ஸ்டார்டிங் எங்கே இருப்பாங்க வேலை பார்த்துருக்காரு. திரைக்கதிர் அப்படிங்கிற ஒரு இதில் 15 ஆண்டுகள் அது நடத்தியிருக்காரு. 80 ஆண்டு கால சினிமாவை 1931 2011 80 ஆண்டு கால சினிமா வரலாற்றை அதை தொடுத்து எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் கிட்ட இருக்குது. அதுக்கு மேலே ஆவணம் தேவையில்லை. அந்த புத்தகம் எழுதினவர் பாரதிராஜாவோட கூட ட்ராவல் பண்ணியிருக்காரு. நாங்களும் பாரதிராஜாவோட சம்மந்தப்பட்டவன் தான். பாரதிராஜா என்னுடைய 2-3 படங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தவர். அவர் 16 வயதில் எங்கள் மாமாவுடைய மருமகன் அவர் தான் ராஜகண்ணு. அவர் எடுத்த படம் 16 வயதில் இயக்குனர் இமயம்னா இன்னும் அந்த இடத்த யாருமே அடைக்க முடியாது. அவர்கிட்ட நண்பராக இருந்து எப்படியாவது அசிஸ்டன்ட் டைரக்டராக அவர்கிட்ட ஒர்க் பண்ண ஆசைப்பட்டு அலைகளில் ஓய்வு இல்லை படத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக முதல் சித்ராரட்சமா போய் சேர்றாரு. அலைகள் ஓய்வில் ஆரம்பித்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் 25 படங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக அவர் வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டாமல் இப்படியே வாழ்க்கையை விட்டுனா போதாதுன்னு ப்ரொடியூசர் ஆகிட்டார். ப்ரொடியூசர் ஆகி மண் வாசனை ஒரு படம், அதுவும் பாரதிராஜா டைரக்ட் பண்ணது. அதுக்கப்புறம் சிவாஜியும் சத்யராஜ் நடித்த ஜல்லிக்கட்டு படத்தை எடுத்து அது சூப்பர் ஹிட் படம். அப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த 100ஆம் நாள் விழாவில் எல்லாருக்கும் விருது கொடுத்தாங்களாம். அதுக்கப்புறம் சும்மா இருப்பார் அவர். இதுக்கப்புறம் டைரக்டர் ஆகிட்டார். பாருங்கள் எப்படி ப்ரொடியூசர் இப்போ டைரக்டர் ஆகி கமலில் வச்சு சூரசம்ஹாரம்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு. பிரபு வச்சு பெரிய தம்பின்னு ஒரு படம், கார்த்தி வச்சு சின்னராஜான்னு ஒரு படம், 3 படங்களை அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சும்மா இருக்கலாமா நடிகர் ஆகிட்டார். நடிகராகி ஜப்பானில் கல்யாணராமன், பூவா பூத்திருக்கு, தாவணி கடல் உட்பட 100 படங்களை சின்ன சின்ன வேஷங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சின்னத்திரையில் ஆபாவன தொடர் கங்கா யமுனா சரஸ்வின் ஆரம்பித்து பல தொடர்களில் சின்னத்திரையில் நடித்தவர். தமிழ்திரை தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய செயலாளராகி தமிழ்நாட்டு முதலமைச்சரான ஜெயலலிதா அவர்களுக்கு பெரிய பாராட்டு விழா ஒன்று இந்த மனுஷன் நடத்தியிருக்கான். இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக இந்த டூரிங் டாக்கிஸ், சோஷியல் டாக்கிஸ், யூடியூப் மூலமாக சாய் சித்ரா நானே 4 எபிசோடு பண்ணியிருக்கேன். இப்படி ஒரு மகத்தான ஒரு மனிதனுடைய இந்த விழாவுக்கு 4 ஃப்ரேம்ஸ் பெயரில் திரைக்கலைஞருக்கு ஆண்டுதோறும் விருது கொடுக்க போகிறாங்க. இதுக்கு சிங்கார வேலனும் ரியாஸும் மகள் பாரஸ் ரியாஸ் விருதுக்கான கொடுத்துருக்குறாங்க. இவங்க நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து எல்லாம் சின்ன வயசால் தான் இன்னும் 25 வருஷங்கள் தொடர்ந்து இந்த விழா நடத்தணும்னு சொல்லி நன்றி தெரிவிக்கின்றேன். வணக்கம். சிவகுமார் சார், நீங்க சித்ரா சார் பத்தின ஒரு மறக்க முடியாத நினைவுனா என்ன? அவனை பற்றி என்ன சொல்கிறது? அவங்க கூட புறப்பட்டு வந்த பத்திரிகைகள் எல்லாம் காணாமல் போயிட்டானுங்க. இன்னும் நினைவாற்றலில் பெரிய சாதனையாளர் இருக்கார். திரைத்துறை பற்றி 2-3 புத்தகம் போட்டிருக்காரு. அது ஒரு ஆவணப்படம். நம்ம திரையுலகத்துக்கு சொந்தம். தயவுசெய்து எல்லா அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. 1931 ஆகஸ்ட் 31 இந்த காளிதாஸ் படம் வந்தது. அதில் ஆரம்பித்து 2011 80 வருஷ வரலாற்றை இந்த புத்தகம் எழுதியிருக்கிறான். நம்ம வரலாற்று தெரிஞ்சுக்கணுமா? நம்ம எல்லாம் இனிமேல் வரலாற்றை நம்ம வாழ முடியாது. அந்த புத்தகங்களை வாங்கி படித்தாலே அவருக்கு பண்ணுற பெரிய மரியாதையாக இருக்குன்னு நினைக்கிறேன். Chitra sir, thank you so much for such a lovely occasion and a beautiful award. Televisionல முதல் பெண்மணியா தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு நான் இருந்தாலும் யூடியூப்ல முந்திக்கிட்டாரு சித்ரா சார். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காரு. அவர் நீடூடி நல்லா வாழணும், நல்ல ஹெல்த்தோடும் நிறைய வெல்த்தோடும் நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஆல். 50 வருஷம் சினிமாவில் எல்லா துறையிலையும் அனுபவம் உள்ள என்னுடைய இனிய நண்பர் சித்ரா லக்ஷ்மணன் டூரிங் டாக்கீஸ், அவரும் என்னுடைய இனிய நண்பர் கண்ணன் ரவி அவங்களும் சேர்ந்து இந்த ஃப்ரேம் அண்ட் ஃபேம் இந்த அவார்டு இந்த வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு பக்கபலமாக சிங்காரவேலன், ரியாஸ் பொண்ணு பாரஸ் ரியாஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ எல்லோரும் இவ்வளோ அனுபவம் உள்ளவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க முதல் வருஷம் இந்த அவார்டு கொடுக்கறது அப்படிங்கிறது
அந்த தேர்வுக்குழு கமிட்டியில் நான் தலைவராகிறேன். எனக்கு பக்கபலமாக எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற முக்கியமானவங்க எல்லாம் இருக்காங்க. அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அவார்டை பற்றி சொல்லணும்னா, இந்த திறமை இருக்கவங்களுக்காக வந்து தேர்ந்தெடுத்து இந்த அவார்டு கொடுக்குறாங்க. அது வந்து பிரகாசமான விளக்கு மாற, ஆனால் அதுக்கு ஒரு தூண்டுகோள்ங்கிறது ஒன்று இருந்துகிட்டே இருக்கணும் இல்லையா? அதுதான் இந்த அவார்டு கொடுத்து தூண்டுகோலாக இருக்கிறது வந்து சித்ரா அவங்களும் டூரிங் டாக்ஸினுடைய ஃப்ரேம் அண்ட் ஃபேம் இதுவும். ஸோ இது வந்து நிறையா இன்னும் அதாவது என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், எல்லாத்தையும் உற்சாகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ரொம்ப சந்தோஷம். சித்ரா லக்ஷ்மணன் சாரோட ஃபர்ஸ்ட் டெபியூ அவார்ட் ஃபங்க்ஷன். வாழ்த்துக்கள் சித்ரா சார். மூத்த தயாரிப்பாளர் அவர், பத்திரிகையாளர், ஒரு வழிகாட்டி, கைடு, குரு, எவ்ரிதிங். ஸோ இது அவரோட இன்னைக்கு மேடை அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது இங்கே இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட்ஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து அதோட முதலாவது வருஷம் இது. சாய் வித் சித்ரா ஷோ, டூரிங் டாக்கீஸ், சித்ரா லக்ஷ்மண் சாரோட ஷோ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆர்கைவ்ஸ் நிகழ்ச்சி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வெறும் பேராக மட்டுமே பார்த்துருக்கக்கூடிய நிறைய பேரோட முகம் எப்படி இருக்கும், அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற பயணம் என்ன, அந்த சக்ஸஸ் ஜேர்னி என்ன அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஷோ மாதிரி இருக்குது. அதில் ரெகுலராக ஏதாவது ஒரு வகையில் அந்த ஷோவில் வரதெல்லாமே பார்த்துடுறோம். ஸோ இப்போ இந்த ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய வெற்றி பயணமாக அமையட்டும்னு வாழ்த்துறேன். சார், ரொம்ப அழகான ஒரு விருது விழா. சித்ரா லக்ஷ்மண் சாரோடைய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸில் இந்த டெபியூ அவார்ட் ஃபங்க்ஷன். சித்ரா லக்ஷ்மணன் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 50 வருட நண்பர். எல்லாம் 70ஸ்லேருந்து, எங்களுக்கெல்லாம் அவ்வளோ வயசாகலை, இருந்தாலும் 50 வருஷம் நண்பராக இருக்கிறோம் நாங்கள். இது வந்து சாதாரணமாக நாம் ஒரு நிகழ்ச்சி பண்ணி அதை வேறு யாராவது கேபிட்டலைஸ் பண்ணிட்டு போகிற காலகட்டத்தில் நம்முடைய திறமையை நாமே வெளிக்கொண்டு வரணுங்கிற ஒரு முன்னெடுப்பு இது. ஏன்னா டூரிங் டாக்கீஸாக இருக்கட்டும், சாய் வித் சித்ராவாக இருக்கட்டும், அது வந்து இட் இஸ் 100% ஃபுல் எஃபர்ட் ஆஃப் சித்ரா லக்ஷ்மணன். காரணம் என்னென்னா, வேறு யாரையாவது வச்சு சித்ரா ப்ரோக்ராம் பண்ணலை. அவருடைய நாலெட்ஜை வச்சு அத்தனை ஆர்டிஸ்டையோ டெக்னீஷியன்ஸையோ பேசக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட அந்த கண்டென்ட் இருந்ததுனால தான் பேச முடியும், இல்லைன்னா பேசவே முடியாது. அப்படிப்பட்ட சித்ராவுடைய எஃபர்ட்டுக்கு கிடைத்த விருது தான் இந்த விருது வழங்கும் விழா. அதை வந்து நம்ம டெஃபினட்டாக அப்ரிஷியேட் பண்ணணும். அதுக்கு தான் இவ்வளோ பெரிய சப்போர்ட். சாதாரணமாக இந்த மாதிரி விருது வழங்கும் விழா சின்ன ஹாலில் பண்ணி காமிச்சிருவாங்க. இது மெட்ராஸ்லேயே மேக்சிமம் கெப்பாசிட்டி உள்ள 1600 பேர் உட்காரக்கூடிய ஒரு அரங்கில் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாருன்னா அது சித்ரா லக்ஷ்மணனுக்கு இத்தனை ஆண்டு காலம் அவருக்கு கிடைத்த அந்த உழைப்பினுடைய வெற்றி தான் இன்றைக்கி இந்த விழா. சித்ரா லக்ஷ்மண் சாரை பற்றி சொல்லணும்னா சினிமாவின் வரலாற்று புத்தகம் மாதிரி அவர். என்எஸ்கே சார்லேருந்து என்ன மாதிரி வாண்டுங்க வரையும் அப்படி சினிமாவுக்கு வந்தோன்ட்டு கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருப்பார். இன்றைக்கி வந்து என்னால் வர முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான். பட் ஆனால் நான் சித்ரா சாருக்கு ஃபோன் பண்ணும்போது, சார் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கேன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், சின்ஸ் அவர் அவ்வளோ தூரம் என்னை தேடி வந்து இப்படி இன்வைட் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஃபோன் காலில் கூட சொல்லியிருக்கலாம். ஸோ நான் கண்டிப்பாக அவர் மேலே இருக்க மரியாதையின் காரணமாக நான் இதை எப்படியாவது இங்கே வந்தே ஆகணும் முடிவெடுத்து தான் வந்தேன். அதே போல் இங்கே இந்த விழாவை ஏற்பாடு பண்ணியிருந்த விதமும் சரி, இங்கே வந்திருந்து விருது பெற்ற விருது அளிக்க வந்திருந்த அத்தனை பேரும் அவர் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்கங்கிறது வந்து நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணுது, நம்ம எப்படிலாம் நடந்துக்கிட்டால் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் எத்தனை பேர் கூட வருவாங்கங்கிறது. ஸோ முதல்ல அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அண்ட் ரொம்ப நன்றிகள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்த விதமும் சொல்கிறேன். எந்த பெரிய பாரபட்சமும் இல்லாமல் பெரிய பெரிய ஆக்டர்ஸும் இருந்தாலும் சரி, இல்லை என்ன மாதிரி அப் அண்ட் கம்மிங்கான ஆக்டர்ஸுக்குமே இன்க்ளூட் பண்ணி கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சித்ரா லக்ஷ்மணன் சார் அவர் வந்து நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கும்போதே சித்ரா லக்ஷ்மணன் சாருக்கு எனக்கு தெரியும். அங்கே கிழக்கு சிவேலையில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயிருந்தேன், அப்போவே ஒரு பழக்கம். ஸோ இன்றைக்கி அவருடைய கலைத்துறையில் இருக்க எல்லாரையுமே அவர் கூப்பிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரமும் ஒரு கௌரவமும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சித்ரா சாருக்கு முதல்ல மனமார்ந்த வாழ்த்துக்கள். சித்ரா லக்ஷ்மணன் சார் வந்து ஒரு லெஜண்ட். எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே வந்திருக்காருன்னா, அவர் வந்து கமல் சாரை வச்சு படம்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஏகப்பட்ட படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கார். மல்டி டேலண்டட் அண்ட் வெரி வெரி நைஸ் அண்ட் சிம்பிள் பர்சன், கிரேட் சோல். அதான் அவர் வந்து இவ்வளோ உயரங்களை தொடர்ந்து தமிழ் சினிமாவில் பெற்றுக்கிட்டே இருக்கார். அதோட இன்னொரு மகுடம் மாதிரி இந்த மாதிரி புது விருதுகள் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்கார்.
அதுக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கிற ரியாஸ்க்கும் சிங்காரவேலன் சாருக்கும், நான் சிங்காரவேலன் சார் பேரை மட்டும் 2 தடவை சொல்கிறேன், போன விழாவில் விட்டுட்டேன். ஸோ அதனால் சிங்காரவேலன் சாருக்கும் அவங்க ரியாஸ் டாட்டர் எல்லாரும் அவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒரு டீமாக அவ்வளோ நீட்டாக அவங்கவுங்களுக்கு டைமிங் கொடுத்து கரெக்டாக வர சொல்லி இவ்வளோ செலிப்ரிட்டிஸை சூப்பர்பாக ஹேண்டில் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சித்ரா சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கீப் ராக்கிங். குருன்னு தான் கூப்பிடுவேன். அவர் பசும்பன் படம் வேலை செய்யும்போது ரொம்ப நாளைக்கு அப்போ சின்ன ஆள் நான். அவர் எங்கள் அப்பாவோட தொடர்ச்சியாக பணி செய்துட்டு இருந்தவர். எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் தினந்தோறும் சண்டை வரும். நாட்டாம அவர் தான் பஞ்சாயத்து, டேய் சிசியா வாடா அப்படின்னு. ஏன்னா அங்கே போய் தான் உரையாடல் எழுதுவேன். அதில் கொஞ்சம் அவருக்கு பிரச்சனை. அப்போ அவர் இல்லைன்னா முழு படமும் நான் வேலை செஞ்சுருக்க மாட்டேன். ஏன்னா அது எங்கள் 2 பேருக்கு இடையில் அந்த உறவை வந்து தக்க வச்ச ஒரு பெரியது. அதனால் குருன்னு தான் கூப்பிடுவேன். அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ இதுக்கு முன்னாடி ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன்னு நம்ம ஐயா இருக்காங்க. அவங்க தான் திரைப்படம் சார்ந்த செய்திகள் எல்லாம் சேமித்து வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு ஏட்டில் குறித்து வச்சுருப்பாங்க. அவர் எல்லாமே இதயத்தில் பதிவு பண்ணி வச்சுருப்பார். அப்படி பார்த்தா ஒரு தகவல் களஞ்சியம் அவர். இப்போ வந்து ஒரு நடமாடும் நூலகம் மாதிரி திரைத்துறை சேர்ந்த செய்திகளை வச்சுருக்கிறதுல. புத்தகத்தில் எழுதி வச்சு படித்தா கூட சில இதை விட்டுருவோம். அவ்வளவு நினைவு வச்சு அப்படி சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ள ஒருத்தர் இப்போ கலை உலகில், திரை உலகில் யாரும் இல்லை அவரை விட்டார். அப்படி ஒரு ஆற்றலாளர். கதை வசனம் எழுதுவார், இயக்கியிருக்கிறார், நடிச்சிருக்கிறார், தயாரிச்சிருக்கிறார். திரையுலகில் இருக்கிற இவ்வளவு பேருடைய பேரன்பை பெற்றிருக்கிறார்னா ஒரு சிறந்த ஒரு போற்றுதற்குரிய ஒருவர். இப்போ அவர் வந்து சிறிதாக தொடங்கிய இந்த வலையொலி இன்னைக்கு டூரிங் டாக்கீஸ்னு வந்து இவ்வளோ பெரிய விழா நடத்தி எல்லா கலைஞர்களையும் பாராட்டுற அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னா மிகுந்த பெருமைக்குரியது. இது மென்மேலும் வளர்ந்து இன்னும் நிறைய வளர்கிற கலைஞர்களை ஊக்கப்படுத்தி வளர்க்கணுங்கிறது என்னுடைய வாழ்த்துக்களும். சித்ரா சார் டூரிங் டாக்கீஸ் பெருமையுடன் நடத்தி கொண்டிருக்கும் ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட் ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நிறைய கலைஞர்களை அவர் வந்து இன்னைக்கு பாராட்டி விருது வழங்கியிருக்கிறார்கள். இந்த ஃப்ரேம் அண்ட் ஃப்ரேம் அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து ஒரு இயர்லி ஈவெண்ட்டாக வரணும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் வந்து சித்ரா சாரை வந்து அவரோட பிகினிங் கேரியர்லேருந்தே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பாரதி ராஜா கூட சேர்ந்து அதுக்கப்புறம் ஒரு டைரக்டராக வந்து அப்புறம் ப்ரொடியூசராக வந்து இப்போ வந்து மீடியாவில் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்காரு. ஃப்ரேம் அண்ட் ஃபேம் வந்து ஒரு நேஷ்னல் அவார்ட் லெவலுக்கு அவர் கொண்டு போவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி. சித்ரா சார் வந்து எனக்கும் கேப்டனுக்கும் சரி கிட்டத்தட்ட ஒரு 40 வருட நட்பு. அதுக்கு மேலே இன்னொரு விஷயம் யாருக்கும் தெரியாது. சித்ரா சாருடைய மனைவியும் எங்கள் சகோதரி பிரேமலதா விஜயகாந்தும் ஒன்றா படித்தாங்க வேலூர் ஆக்சிலியம் காலேஜில். ஸோ அந்த நட்பு கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுக்கு மேலே வந்து அந்த நட்பு எங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு இந்த டூரிங் டாக்கீஸ் அவார்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முதல் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அவார்டு வந்து தொடர்ந்து நடக்கணும். தமிழகத்திலே சினிமா பெரிய அவார்டு விருதாக இது வர வேண்டும் என்று வாட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டூரிங் டாக்கீஸ் சித்ரா லட்சுமணன் சார் சொல்லணும். பைசனோட ரிவ்யூஸ்லேயே வந்து சித்ரா லட்சுமணன் சார் வந்து ரிவ்யூ பண்ண ரிவ்யூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் அந்த படத்தை ரிவ்யூ பண்ண விதம், என் பைசன் மட்டும் இல்லை, அவர் எல்லா படங்களையும் பார்க்குற விதம், அணுகிற விதம், அவர் கையாளுற மொழி, அது எல்லாத்துலேயுமே குறைந்தபட்சம் ஒரு என்ன சொல்கிறது, அதில் நெகட்டிவ் இருந்தாலும் சரி பாசிட்டிவ் இருந்தாலும் சரி ஏதோ வகையில் நம்ம மேலே சினிமா மேலே மரியாதை வச்சுக்கக்கூடிய ஆள். சினிமா எவ்வளோ செழுமை அடையணும், சினிமா எவ்வளோ முக்கியமானது, சினிமா வந்து சினிமாக்குள்ளே வேலை செய்கிற மனிதர்கள் எவ்வளோ உழைப்பை போடுறாங்க அப்படிங்கலாம் தெரிஞ்சுட்டு கிரிட்டிக் பண்ணுற ரிவ்யூ பண்ணுற ஒரு ஆளாக வந்து சித்ரா சார் இருப்பார். அவரையும் வந்து ஒரு ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணுறோம், இந்த மாதிரி ஒன்று பண்ண போகிறோம்னு ஆசைப்படும் போது ரொம்ப நம்பிக்கையாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நீங்கள் விருதுகள் வாங்க போகிறது அப்படிங்கிறது என்ன எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா, இந்த மாதிரி படங்கள் வரக்கூடாது, இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். என்ன ஜெயிக்கக்கூடாது மீன்ஸ் சினிமா வந்து எவ்வளோ செழிப்பாக மாறணும், சினிமா வந்து எவ்வளோ விஷயமாக இன்னும் முன்னோக்கி போகணும்னு ஆசைப்படுவோம்ல. அப்போ நம்ம எந்த மாதிரி படங்கள்லேருந்து விடாமுயற்சியாக சண்டை போட்டு ரொம்ப காத்திரமாக சில படங்கள் எடுக்க ட்ரை பண்ணுவோம். எல்லா படங்களுக்குமே அங்கே விருது கொடுக்கப்படும் போது விருது நம்ம வாங்கணுமா வேண்டாமா இது அப்படி பெரிய குழப்பத்தோடு நான் நிறைய ஃபங்க்ஷனுக்குலாம் போயிருக்கேன். ஏன் அப்படின்னா அது அந்த படங்கள் கொடுக்குறாங்களே நமக்கும் சேர்த்து கொடுக்குறாங்களே அப்படி கிடையாது. அந்த விஷயம் வந்து என்ன அப்படின்னா, எப்படி இதை சரி பண்ணுறது, எப்படி கையாளுறது, நம்ம அடுத்து எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிற ஒன்று மண்டையில் ஓடிட்டே இருக்கும். சித்ரா சார் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, இது பக்காவாக செட் பண்ணி யாருன்னெலாம் கிடையாது,
எது சிறப்பானதோ எது சரியானதோ அதுக்கு கொடுக்கணும் தான் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படி சொன்னாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு என்னென்னா ரொம்ப விடாப்பிடியாக இருக்கணும், இதுதான் மேடம் இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய விருதுகள் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா நமக்கு இந்த விருது கிடைக்காட்ட கூட அந்த விருது மேலே நமக்கு பெரிய மரியாதை இருக்கணும். விருது கிடைச்சும் மரியாதை இல்லாத விருதுகள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அது இன்னும் ரொம்ப மனக்கசப்பானது. ஆனால் அப்படி ஒரு விருதாக இது இருக்காது. ஏன்னா நிச்சயமாக சித்ரா சார் மாதிரி ஆட்கள் இருக்கும்போது அவர் செட் பண்ணிக்கிற டீமை பார்க்கும்போது நிச்சயமாக அப்படி இந்த விருது இருக்காதுன்னு நம்புகிறேன். அப்படிப்பட்ட விருது அதில் முதல் நிகழ்விலேயே பைசனுக்கு இந்த விருது கொடுக்கப்பட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோடய டீம் சார்பாகவும், நீலம் ஸ்டுடியோஸ் சார்பாகவும், அப்ளாஸ் சார்பாகவும், என்னோட நடிகர்கள், என்னோட ஒட்டுமொத்த டீம் சார்பாகவும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மணிகண்டன் ப்ரோ அதான் சொன்னாங்க, சித்ரா லக்ஷ்மண் சார் வந்து என்ன மாதிரி ஒரு யங்ஸ்டரை கூப்பிட்டு அவரோட சேனல் டூரிங் டாக்கீஸில் ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தார். அப்போ கமெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே சொன்னாங்க, அவருடைய சேனல் வரலாற்றிலேயே பண்ண ஒரு முதல் யங்ஸ்டர்னா நீ தான் அப்படின்னாங்க. எனக்கு வந்து இது அப்போ தான் தெரிஞ்சுது. அது வரைக்கும் எனக்கு அதோட ஒரு சீரியஸ்னஸ் புரியல. சார் கூப்பிட்டாங்க, ஜாலியாக போய் ஒன்று பேசிட்டு வந்துட்டோம். ஆனால் அதை பார்க்கும்போது தான் வந்து ஓ ஆமாம் சார் எவ்வளோ பெரிய லெஜெண்டு, எத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில். அவர் ஃபோன் பண்ணால் யாராக இருந்தாலும் எடுத்துருவாங்க, நம்ம ஃபோன் பண்ணால் நம்ம ஃப்ரெண்டு கூட எடுக்க மாட்டானுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவர் நம்மளை கூப்பிட்றாருன்னும் போது அது வந்து அதுக்கு நம்ம தகுதியானவனா என்னன்னு தெரில. ஆனால் அவர் பார்வையில் ஏதோ தெரிஞ்சிருக்கு, இவனுக்குள்ளேயும் ஏதோ இருக்குது பாரு சமஞ்சி ரெயின்போ காலையில் சொல்கிற மாதிரி. ஸோ அதனால தான் அவர் கூப்பிட்ருக்காருன்னு நினைக்கும் போது சந்தோஷம். அப்போவே சொன்னார் நான் உன்னை கூப்பிடுவோம்ப்பா மறுபடியும் அப்படின்னு. அதேமாரி இந்த அவார்டுக்கு கூப்பிட்ருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. இந்த அற்புதமான டூரிங் டாக்கீஸ் குடும்பத்தார்கள் எல்லோருக்கும் நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை என் சார்பாகவும் என் குடும்பத்தார்கள் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்டு 2026 முதல் விருது விழாவில் நான் கலந்துக்கிட்டது அளவற்ற மகிழ்ச்சி. டூரிங் டாக்கீஸ் குடும்பத்திற்கு மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாலு லைன் அங்கேருந்து ஆரம்பித்து என்ன சொல்கிறது, ஒரு பாட்டுமே அப்படி இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் முதல்ல நன்றி என்னை மேடையில் ஏற்றி பொறுமையாக பார்க்குறதுக்கு. ஸோ நான் வந்து மெயினாக என்ன விஷயம்னா டூரிங் டாக்கீஸ்க்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேங்க. நான் வந்து 2013 முதல் படம் இயக்குனேன் நான். ஸோ அதுலேருந்து திரைக்கதை வசனம் சில பேருக்குலாம் எழுதியிருக்கேன். பட் அந்த வெற்றி வெளிச்சம் வந்து என் மேலே அதுக்கப்புறம் விழலக்கா. இந்த ஹுக்கும் பாட்டுக்கு அப்புறம் தான் அது விழுந்துச்சு. ஸோ அது நடுவில் அந்த லாக்டவுன் அது எல்லாமே இருக்கு இல்லைங்களா, அந்த நேரத்தில் எல்லாமே வந்து ஃபுல்லாக டூரிங் டாக்கீஸில் சித்ரா லக்ஷ்மண் சாரோட லென்ஸ் நிகழ்ச்சி, இது சாய்வு சித்ரா, அதில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றவங்க தோத்தவங்க, சின்னதாக சறுக்கிட்டு திருப்பி வெற்றி பெற்றவங்க, இவங்க எல்லாருமே நம்ம என்ன நினச்சிட்டு போனோம், நம்ம எப்பவுமே ஜெயிச்சவங்க மேலே அப்படியே அண்ணாந்து வானத்தை பார்த்துட்டே இருக்கோம்ல நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கோம்னா. ஸோ அப்படி இல்லாதவங்களோட அனுபவங்கள் எல்லாத்தையும் கேட்கல நமக்கு ஓ இவ்வளோ இருக்குல்ல பின்னாடி இவ்வளோ இருக்குல்ல நாம் என்ன பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நாம் வருத்தப்படுறோம் அப்படின்ற அந்த ஒரு தன்னம்பிக்கை வந்து வேறு மாதிரி புது விதமாக தன்னம்பிக்கை. யாருமே வந்து தம்பி வாப்பா நீ ஜெயிச்சிருவ அந்த மாதிரிலாம் யாரும் சொல்ல, கமான் வேலு அந்த மாதிரி கிடையாது அவங்க வந்து. ஸோ அதனால இதை அந்த ஒரு அதாவது நான் ஒருத்தன் அப்போ இந்த மாதிரி எத்தனை பேர் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கவங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, வாழ்வாதாரத்துக்கே வழி இல்லாமல் இருப்பாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் அது எவ்வளோ இன்னொருத்தரோட வாழ்க்கை அனுபவம் வந்து அது நடுவில் பூந்து தனக்கெல்லாம் தெரியும்ட்டு சாருக்கு இருக்கிற ஒட்டுமொத்த அறிவு கலெக்டிவாக இத்தனை வருஷமாக சேர்த்து வச்ச அறிவுக்கு அவர் நடுவில் பூந்து கேள்வி கேட்கலாம். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு தடவை கேள்வி கேட்டு விட்டாருன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தொடர்ந்து பதிலை முழுசாக உள்வாங்கிக்குவார். அது வந்து எங்கள் எத்தனை பேரோட வாழ்க்கைக்கு வந்து அது ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுற ஒரு விஷயமா இருந்திருக்கு, ரொம்ப யதார்த்தமாக தன்னம்பிக்கை ஊட்டுற ஒரு விஷயமா இருந்திருக்கு. அது வந்து எனக்கு அதனால நான் வந்து என்றைக்குமே இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அவங்க எடுத்து நடத்துகிற ஒரு முதல் அவார்ட் ஃபங்க்ஷன். இப்போ அவார்ட் ஃபங்க்ஷன் நம்ம கிளிட்ஸு கிளாமர் அதுக்காக நம்ம நிறையா பார்ப்போம். ஆனால் சில பேர் அந்த அவார்டு எடுத்து கொடுக்கும்போது நமக்கு அது அதோட வர்த்து இருக்குல்லக்கா, அந்த மெரிட் அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அதில் இங்கே ஒரு காட்டாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். எனக்கு அழைச்சதுக்கு நன்றி. இமிட்டேஷன் இஸ் நாட் சிவிலைசேஷன். சித்ரா லக்ஷ்மணன் வந்து எதையுமே காப்பி அடிக்கிறது கிடையாது, தானாகவே எதையோ கற்பனை பண்ணி புதுசாக செய்கிறாரு. அப்படி ஒரு புது விஷயம் இது வந்து ஒரு பெரிய அளவில் ஃப்யூச்சரில் நல்லா வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாழ்த்துக்கள், நன்றி. சித்ரா லக்ஷ்மணனை பற்றி எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நான் இளமை ஊஞ்சலாடுறதுலேருந்து நான் அவரை பார்க்குறேன். அப்போ ஐ திங்க் ஹி வாஸ் தி பிஆர்ஓ. அவர் வந்து அவரோட டெவலப்மெண்ட் பார்க்கும் பொழுது அவர் இன்றைக்கி எங்களுக்கெல்லாம் ஒரு சேலஞ்ச் என்னென்னா அப்டேட்டிங் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து பேனால் கதை சொன்ன விஷயம்லாம் போய் இப்போ கம்ப்யூட்டரில் எழுத வேண்டிய விஷயத்துக்கு வந்தாச்சு. அந்த அளவுக்கு அவர் வந்து அப்டேட் ஆனது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு தனி சேனல் ஆரம்பித்து அதையும் டாப்பில் நிறுத்தியிருக்காருன்னா தட் இஸ் சம்திங் கிரேட்.
ஏன்னா இது வந்து ஒரு யங்ஸ்டர் யாரோ பண்ணாங்க, யங்ஸ்டர் யாரோ அந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லும் பொழுது அதை நம்ம பெருமையாக பேசலாம், சந்தோஷப்படலாம். ஆனால் எங்கள் செட்டில் இருக்கிற ஒரு ஆள் வந்து இப்போ லீடிங்கில் கிட்டத்தட்ட எல்லாரை பற்றியும் ரொம்ப அழகாக பண்ணுறாங்கன்னா ஐ அப்ரிஷியேட் அண்ட் கங்க்ராச்சுலேட் லக்ஷ்மணோட. ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷனுக்கு வரது முக்கியமான காரணம் சித்ரா லக்ஷ்மணன் சார் தான். சாரை பற்றி சொல்லணும்னா சாருடைய ஃபேன் நான். ஏன்னா அவருடைய இன்டர்வியூலாம் பார்த்துருக்கிறேன். ஹரி சார் படத்தை 50 நிமிஷத்தில் பார்த்த மாதிரி அவ்வளோ விறுவிறுப்பாக இருக்கும், பயங்கர ஜாலியாகவும் இருக்கும், அடுத்தன்னு இருக்கும். எப்பயுமே வைரல் ஆனவங்களை இன்டர்வியூ எடுப்பாங்க, பட் இன்டர்வியூ வைரல் ஆகுதுன்னா அது நம்ம சித்ரா லக்ஷ்மணன் சாரோடைய இன்டர்வியூ தான். ஸோ ரொம்ப நன்றி சார். அதுவும் உங்கள் படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்படி லிஜெண்ட்ஸ் எல்லாம் ரீயூனியன் ஆகிருக்க இந்த இடத்துல என்னையும் ஒரு ஆளாக வச்சு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு டூரிங் டாக்கீஸ் ஃப்ரேம் அண்ட் ஃபேம். ஏன்னா என்னோட சின்ன வயசில் நான் ஃபஸ்ட்டு உட்காந்து படம் பார்த்தது டூரிங் டாக்கீஸ். இந்த ஃபேம் எனக்கு வேணும்னு இந்த ஃப்ரேமுக்குள்ளே நான் வந்திருக்கேன். ஸோ அதனால் சித்ரா சாரை பற்றி பேசணுன்னா வருஷங்களான எங்கள் ஃபேமிலியோட ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ அவர் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கிற இந்த விஷயம் நிறைய வருஷங்கள் செய்கிறதுக்கு அவருக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். வெரி அப்டேட்டட் அப்படின்னு சொல்கிற ஒரு பர்சன் அவர். சித்ரா லக்ஷ்மணன் அதை பற்றி அவர் சொல்கிறது ஒரே ஒரு சின்ன பிட்டு மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து துணை ஜனாதிபதி வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா வந்து சென்னைக்கு வந்தார். அவருக்கு வந்து ஒரு பாராட்டு விழா. அந்த பாராட்டு விழாவில் நாங்கள்லாம் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் ரோ அது மாதிரி உட்காந்துருந்தோம். விழா முடிஞ்சு துணை ஜனாதிபதி எங்களெல்லாம் பார்க்குறதுக்கு கீழே வரலான்னு வராரு. ஆனால் கூட்டம் ஃப்ரண்ட் ரோவில் செகண்ட் ரோவில் 3 ரோவில் இருக்கவங்கெல்லாம் முண்டி அடிச்சுட்டு மேலே போகிறாங்க, செக்யூரிட்டி உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. இவர் இறங்கி வர்றாரு, துணை ஜனாதிபதி இறங்கி வந்து அப்போ நான் 2வது ரோவில் நான் நிற்கிறேன், இவர் எனக்கு பின்னாடி இவர் நிற்கிறாரு. அப்போ எனக்கு கை கொடுத்து, சார் உங்கள் பேட்டியெல்லாம் பார்க்குறேன் சார், சூப்பராக இருக்குது சார், சித்ரா லக்ஷ்மணன் பேட்டி அதெல்லாம் அப்படின்னு துணை ஜனாதிபதி சொல்கிறாரு. இவர் கேட்டார் என்கிட்ட, ஒன்று வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணி, இன்னும் ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருந்தீங்க வைஸ் பிரசிடெண்ட்டோட சொல்கிறது. அதான் என் காதில் விழுந்து யார் சித்ரான்னு ஆர்டிஸ்ட்டு சொல்கிறாரோ எனக்கு அந்த இது டவுட்டில் இவர் கேட்குறாரு. சித்ரா லக்ஷ்மணனுடைய பேட்டி டூரிங் டாக்கீஸ் பேட்டியை பார்த்தேன் சார், ஃபுல் லெங்க்த்து உட்காந்து பார்த்தேன் சார், உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குதுன்னு அவர் சொல்கிறாரு. ஸோ சித்ரா லக்ஷ்மணனும் டூரிங் டாக்கீஸும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை டெல்லி வரைக்கும் ஃபேமஸ்ஸு. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த விழாவிற்கு என்னையும் அழைத்ததற்கு மிக 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 நன்றி சித்ரா சார். இந்த டூரிங் டாக்ஸ் ஃப்ரேம் அண்ட் ஃபேம் நிகழ்ச்சி இந்த ஆண்டிலிருந்து துவங்குகிறது. சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள் கிட்டத்தட்ட 55 ஆண்டுகளாக எனக்கு தெரியும். நான் சினிமாவுக்கு வந்ததுலேருந்து அவரும் அவர் தான் ஏவிஎம் ஸ்டுடியோலேருந்து எல்லா ஸ்டுடியோவுக்கும் சுற்றி வர்றவர் தான். நாங்கள்லாம் ரொம்ப ஒன்றா இருந்து சினிமாவுக்கு வந்தது. சித்ரா வந்து எனக்கு ஒரு 50 வருஷ நண்பர். சினிமா துறையில் பல பரிமாணங்களில் வெற்றி கண்டவர். இந்த டூரிங் டாக்கீஸ்க்கு ஒரு புது பரிமாணம் இது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததுக்காக அவருக்கு பாராட்டுகள். மேலும் தொடர்ந்து பல வெற்றிகளை சந்தித்து பல ஷோக்களை பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அவருக்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நல்ல ஆயுசியம் நிம்மதியும் கொடுக்கணும் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். சித்ரா சார் என்னோட இன்ஸ்பிரேஷன், என்னுடைய மென்டார். ஏன்னா அவர் வந்து தலைக்கு உள்ளேயும் வெளியும் நிறையா ஸ்டாக் வச்சுருக்கிறவர். அந்த வகையில் எனக்கு ரொம்ப பிடித்த நண்பர். அவருடைய இந்த டூரிங் டாக்கீஸோட அச்சீவ்மெண்ட்டில் எனக்கு ரொம்ப பெருமை. எங்களுடைய நாங்கள்லாம் ஒரு குடும்பம் என்பது சொல்வதில் ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த விழா பெரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். டூரிங் டாக்கீஸ் இப்போ என் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்கும். ஏன்னா 2 படம் தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் வந்துட்டு நிறையா இருக்காது. பட் நம்ம லைஃப்பில் சாதித்த நிறைய பேர், கண்ணுக்கு தெரியாத நிறைய பேருடைய இன்டர்வியூஸை நான் டூரிங் டாக்கீஸில் பார்த்து தான் இது பண்ணிக்கிட்டேன். லைக் அந்த டெப்த் ஆஃப் இது பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 பார்ட் 5 அப்படின்ட்டு எக்கச்சக்க நாள் இந்த டிராகனில் மல்லாக்கப்படுத்துட்டு டூரிங் டாக்கீஸ் பார்த்துட்டு நிறைய நாலேஜ் நிறையா கேதர் ஆகிருக்கு இந்த டூரிங் டாக்கீஸ் சேனலில். சார் எனக்கு நான் சித்ரா லக்ஷ்மணன் சார் இது வரைக்கும் நான் நேரில் பார்த்ததில்லை, படத்தில் தான் பார்த்துருக்கேன். பட் அதான் அந்த பாஸ் என்கிற பாஸ்டன் படத்தில் அந்த ஹியூமர் அந்த ரோலில் தான் பார்த்தேன். பட் அவர் சாரோட அதான் நம்ம பார்க்குற ஆட்களோட பரிமாணங்கள் வேறு வேறு இருக்குது அப்படின்றதுக்கு அந்த சேனல் வந்ததுக்கப்புறமா தான் தெரியுது. அண்ட் எவ்ரிபடி நோஸ் ஹிம், எவ்ரிபடி இஸ் செலிப்ரேட்டிங் ஹிம், எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு டாக் டு மன். நான் கேள்விப்பட்டிருக்கேன், இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லா பெரிய ஆட்களும் அவரோட இன்டர்வியூவை தவறாமல் பார்ப்பாங்க, அவருடைய இன்டர்வியூஸை அப்படின்னு. ஏன்னா அதில் இருக்கிற டெப்த்
குவாலிட்டி நாலேஜ். இப்போ நம்ம ஒருத்தர் இன்டர்வியூ பார்க்குறோன்னா அதை மொத்தமாக அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். டீட்டெயிலிங்ஸ், அந்த ப்ரொடக்ஷனில் இருக்கிற டீட்டெயிலிங்ஸ். ஸோ அது டெக்னிக்கலான இன்டர்வியூவாக இருக்கும் கிட்டத்தட்ட சித்ரா லக்ஷ்மணன் சார். அண்ட் டூரிங் டாக்கீஸ் மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது. சித்ரா லக்ஷ்மணன் எத்தனை வருஷத்து ஃப்ரெண்டு எனக்கு. அப்பா, அவரும் நானும் கிட்டத்தட்ட இந்த இண்டஸ்ட்ரியை ஒன்றா வந்தோம். 70ல் அவர் வந்தார், நான் 70ல் நவகிரகம்ங்கிற படம் கே பாலச்சந்தர் மூலமாக வந்தேன். 55 இயர்ஸாக எனக்கு ஃப்ரெண்டு. அந்த காலத்தில் ஒரு சின்ன எங்களுக்கு அவருக்கு ஒரு சம்பவம்னா, நானும் அவரும் ஒரே மாதிரி ஸ்டைல் வச்சுருப்போம், நிறைய பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்போம் அப்போல்லாம். ஸோ அவர் சொல்லுவார், முரட்டுக்காலை பீரியடில் இவர் வெளியூர்லாம் போகும்போது, நீங்கள் தானே வைஜி மகேந்திரன், ஆமான்னு ஆட்டோகிராஃப் கைது போட்டு கொடுத்துருவார். அவர் ஃபோன் பண்ணி சொல்லுவார், உனக்கு பதிலாக நிறைய போட்டோம்பா அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஃப்ரெண்டு. எதை ஆரம்பித்தாலும் சக்ஸஸ் எல்லாம் விட மாட்டார். பாருங்கள், நான் அவர் ஆரம்பிக்கும் போது கேட்டேன், என்ன நீ ப்ரொடியூசராக இருந்த டைரக்டராக இருந்துட்டு இப்போ என்ன யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிக்கிறேன்னு. எந்த லெவலில் கொண்டு போய் விட்டுருக்காரு இந்த யூடியூப் சேனல். அச்சீவ்மெண்ட் டு த எண்டுங்கிறதுக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிள். இந்த அமைப்பினுடைய பேரை கொஞ்சம் பெக்குலராக ஃபீல் பண்ணேன். டூரிங் டாக்கீஸ் ஃபிலிம் அண்ட் நேம், அந்த அவார்டை இன்றைக்கி எல்லா வாங்கியிருக்கும். ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ஐ விஷ் யூ ஆல். இந்த விருதுன்ற கனெக்ஷனில் இன்னைக்கு முதல்ல எங்கள் ஃப்ரீம் அண்ட் ஃபேம் டூரிங் டாக்கீஸோட கட்டாயம் அதை சொல்லாமல் இருக்க முடியாது. சித்ரா லக்ஷ்மணன் அவர்களுடைய ஃபென்டாஸ்டிக் கான்ட்ரிபியூஷன் டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரினா, அவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக ஆரம்பித்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து டைரக்டர் ஆகி, ஆர்டிஸ்ட் ஆகி, ப்ரொடியூசர் ஆகி, பெரிய நட்சத்திரங்கள்லாம் இன்று படத்தில் கொடுத்துருக்காங்க நமக்கு. சிவாஜி சார் முதற்கொண்டு அத்தனை பேரையும். ஸோ இதெல்லாம் மறக்க முடியாது. அவர் அதுக்கப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட்னா வெறும் திரைப்படம் மட்டுமல்ல, வெவ்வேறு துறைகளில் இருக்கிறவங்களையும் இன்டர்வியூ பண்ணி அத்தனை பேருக்கும் பிடித்தமான ஒரு நபராக இருக்காருன்னா அது அவருடைய தன்மையும் காமிக்கிறது. அவர் மற்றவர்களிடையே உள்ள நல்ல விஷயங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கொண்டு வந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். அண்ட் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் அடுத்த பெரிய ஸ்டெப் அவர் எடுத்திருக்காரு. ஐ எம் ஷூர் இட்ஸ் கோன் பி பிக் சக்ஸஸ் அண்ட் we are all definitely going to benefit from all of that. Kannan Ravi Group வழங்கும் டூரிங் டாக்கீஸ் ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட்ஸ் 2026 powered by Puma Shirts and Dhotis, Naturals, GT Holidays and Dr. MGR University. Co-presented by Super App, The Co-Being and Pothys. Print partner The Hindu. Theatrical partner ANR Cube Vertical Production. Radio partner Hello FM. Printing partner RS Graphics. Refreshment partner Sri Krishna Sweets. PR partner V4U. Photography Wonder Visuals. Hospitality partner Park Ilanza. And medical partner Apollo Hospitals. Kannan Ravi Group வழங்கும் டூரிங் டாக்கீஸ் ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட்ஸ் 2026. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.